கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலையும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல நாளை இந்த காலவெளியிலே கூட்டி கொடுத்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இந்த காலவெளியிலையும் இந்த வாரங்களிலே நாம் தியானித்து வருகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு காரியத்தை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 61ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை நீங்கள் வாசிக்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று ஏசாயா இயேசுவை குறித்து சொல்லுகிறார். இந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே ஜெபாலயத்திற்கு போகும்போது இந்த தீர்க்க தரிசன வசனத்தை தான் அவர் வாசிக்கிறார். வாசிக்க எழுந்து நின்று இந்த வேத பகுதியை வாசித்து இது இப்பொழுது நிறைவேறிற்று என்று சொல்லுகிறார். அப்படி அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒரு வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இருந்தால் நாம் என்ன செய்வோம் என்பதை ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்னை அனுப்பினார் என்று வேறு சொல்லுகிறார். அப்போ ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் இருந்தால் அந்த ஆவியானவர் அவனை சுவிசேஷம் அறிவிக்கும்படி தூண்டுகிறவராக இருக்கிறார். அப்போ ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். சுவிசேஷம் அறிவிக்கிற பணி யாரோ ஒருவருக்கு கொடுக்கப்பட்டது அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யாரோ ஒருத்தருக்கு தான் சுவிசேஷம் அறிவிக்கிற பணி கிடையாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் அவர்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இயேசு இந்த வார்த்தையை சொல்லி தான் அவர் சுவிசேஷ ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். பாருங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்கிற சுவிசேஷத்தை அவர் அறிவித்தார். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் இருப்பீர்களானால் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறீர்களா? யாருக்கு சுவிசேஷம்? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அல்ல, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு தான் சுவிசேஷம். நம்ம சுவிசேஷம் சொல்லுவோம், யாருக்கு? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு போய் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருப்போம். அது தவறு. சுவிசேஷம் ரட்சிக்கப்படாத ஜனத்துக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. அப்படியானால் உங்களை அபிஷேகம் பண்ணினவர் ரட்சிக்கப்படாத ஜனங்களிடத்திற்கு உங்களை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தான் அனுப்ப வேண்டும், அனுப்புக விரும்புகிறார். அதை நீங்கள் செய்தால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதின் உண்மையான அர்த்தத்தை நீங்கள் செய்கிறீர்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர் தானே. பாருங்கள், வேத புத்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் யூதர்களுக்கு மாத்திரம் அவன் சுவிசேஷத்தை பிரசங்கியாமல் புறஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை கொண்டு போகிறார். அதை ஏற்க மறுத்த அப்போஸ்தலர்கள் அல்லது யூதர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஆண்டவர் பேதுருவுக்கு ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்து புறஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்பதை பேதுருவை தெளிவுபடுத்தினார். ஆகவே இந்த காலவேளையில் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நீங்கள் சுவிசேஷமே அறிந்திராத அறிக்க வருவிக்கப்படாத ஜனங்களிடத்தில் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பீர்களானால் நீங்கள் பெற்ற அபிஷேகம் சரியாய் வேலை செய்கிறது என்று அர்த்தம். ஆகவே இந்த நாளில் இந்த சுவிசேஷத்தை இயேசுவை குறித்து அறியாத ஜனங்களுக்கு அறிவிக்க பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, இந்த காலவெளியில் இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் தாமே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக அவர்களை நீர் உற்சாகப்படுத்தி அதற்கு நேராக நீ அனுப்புங்க. இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே,
ஆமென். ஆமென். வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். சுவிசேஷத்தை அறிவியுங்கள். ஆவியினுடைய அபிஷேகத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமென்.